கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 7வது மாதத்திலே நான் இந்த 7 என்ற வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருந்த போது அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 7 என்ற வார்த்தைகள் வேத புத்தகத்தில் நிறைய இடத்துல வருகிறது. கர்த்தர் 7 என்ற இடங்களில் எல்லாம் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார். 7 என்ற நம்பர் வரும்போதெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கிறது. 7 என்கிற நம்பர் சேரும் போதெல்லாம் ஒரு அதிசயம் நடக்கிறது. பாருங்கள், உதாரணத்துக்கு 5 அப்பம் 2 மீன், அந்த 5 2 கூட்டி பாருங்க 7. 5 அப்பமும் 2 மீனும் ஆண்டவர் கையில கிடைக்கும் போது, அந்த 7 நம்பர் அவருடைய கையில கிடைக்கும் பொழுது தேவன் 5000 பேருக்கு உணவு கொடுத்தார்னு சொல்லி வேத புத்தகத்துல வாசிக்கிறோம். இதோ நம்முடைய தேவன் இந்த 7வது 7 என்ற அந்த நம்பருக்கு ஒரு மகத்துவத்தை, ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். நான் அநேகர் சொல்லுறதை கேள்விப்பட்டிருக்கேன். 7 என்றால் பரிபூர்ணம் என்பது அர்த்தம். 7 என்றால் சம்பூர்ணம் என்பது அர்த்தம். ஒரு பூரணமான ஒரு காரியத்தை தான் 7 குறிக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, 7 என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நம்பர். 7 என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். இந்த 7வது மாசத்துல தேவன் உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று செய்வார். பாருங்க, இந்த 7வது காரியத்துல நடந்திருக்கிற சில அற்புதங்களை உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது தேசத்துல 3 வருஷம் பஞ்சம் இருக்கிறது. 3 வருஷம் தேசத்துல பஞ்சம் இருக்கும்போது எலியா தீர்க்கதரிசி போய் ஜெபம் பண்ண போறாரு. அப்படி ஜெபம் பண்ண போய் கொண்டிருக்கும் போது ஆகாப் போஜனமானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் சமுத்திர முகமாய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் அவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அதனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்போது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டிக் கொண்டு போய்விடும் என்று சொன்னான். என் சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். பாத்தீங்களா, இந்த எலியா என்கிற தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் முறை ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ போய் பாரு, ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதான்னு பாரு, போய் மேகத்தை போய் பாரு, ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு பாரு. 1 முறை போறாரு, மாற்றம் தெரியல. 2 முறை போறாரு, மாற்றம் தெரியல. இதே போல 6 முறை போறாரு, மாற்றம் தெரியல. ஆனா 7வது முறை போய் பார்க்கிறாரு. அதே எலியா தான், அதே எலியா அதே இடத்துல தான் நின்று ஜெபிக்கிறாரு. 7வது முறை போய் பார்க்கிறாரு. அப்போ அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறார், பாருங்க, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் அவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. ஒரு சின்ன மேகம் தாங்க, ஒரு சிறிய மேகம் அப்படியே வானத்திலிருந்து எழும்புகிறது. இந்த மேகத்தை 3 வருஷமா பார்க்க முடியல. 3 வருஷமா இந்த மேகத்தை பார்க்க முடியல. 3 வருஷம் கழிச்சு இவன் 7வது முறை போய் பார்க்கும்போது ஒரு சின்ன மேகம் எழும்புது. அந்த மேகம் பெரிய மழையை கொண்டு வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 7வது முறை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சின்ன மேகம் எழும்பி பெரிய மழையை கொண்டு வந்துச்சு. தேசமெல்லாம் பஞ்சம். அந்த பஞ்சத்துக்கு தேவன் ஒரு பெரிய பதிலை அனுப்பினார். பார்த்தீங்களா, இதோ உங்களுடைய வாழ்க்கையில பஞ்சமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? நடக்குமா நடக்காதா? ஜபம் பண்ணி பண்ணி பார்த்துட்டும் பிரதர், ஒண்ணுமே நடக்கல. இந்த 6 மாசமா 6 வருஷமா ஐயோ நான் படாத பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறேன். இதோ இந்த 7வது மாதத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பாராக. அந்த உள்ளங்கைகளில் ஒரு சிறிய மேகம் எழுமினது போல இந்த 7வது மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை கர்த்தர் செய்வார். ஒரு சிறிய மேகத்தை எழும்ப பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பார். பாருங்க, மழை பெய்வதற்கான அடையாளம் என்ன தெரியுங்களா? அந்த மேகம் தான் மழை பெய்வதற்கான அடையாளம். இதோ கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு அடையாளத்தை காண்பிக்க போறாரு. இந்த 7வது மாதத்துல உங்கள் வேலைக்கான அடையாளத்தை கர்த்தர் காட்டுவாரு. உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கான அடையாளத்தை காட்டுவாரு. உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கான ஒரு அடையாளத்தை தேவன் காட்டுவாரு. நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளைகளை, சோர்ந்து விடாதிருங்கள். பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. எரிகோ மதில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருந்ததாம். ஆண்டவர் சொன்னாரு, 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்திலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள்.
எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுடைய நேராக பட்டணங்களை பிடித்தார்கள் என்று சொல்லி விதத்தில் பார்க்கிறோம். அந்த அலகம் இடிந்து விழுந்ததாம். எரிகோ காரியங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ மதில் பட்டணத்தை 6 நாள் சுத்தி வராங்க. 7வது நாள் பாத்தீங்கன்னா, 7வது நாள் ஒரு விசேஷமான நாள். 7வது நாள் ஆண்டவர் சொல்றாரு, 7வது நாள் 7 முறை சுத்தி வாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு 3 முறை சுத்தி வாங்க, 4 முறை சுத்தி வாங்கன்னு சொல்லல. 7வது நாள் நீங்க 7 முறை சுத்தி வாங்கன்னு சொல்றாங்க. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பட்டணத்தை 7வது நாளிலே 7 முறை சுத்தி வந்த போது, அல்லேலூயா, ஜனங்கள் மகா சத்தமாய் ஆர்வாரம் பண்ணும் போது, ஜனங்கள் மகா சத்தமாய் முழங்கும் போது அலங்கமானது இடிந்து விழுந்தது என்று சொல்லி விதத்தில் படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்த, தடையாக இருந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7வது மாசத்துல சோத்திரம் விசேஷமா 7ஆம் தேதி கூட உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யலாம். இங்க 7ஆம் நாளில 7 முறை சுத்தி வந்தாங்களாம். இந்த 7வது மாசத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்களா? என்னடா இவரு நம்பர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த 7வது மாசத்துல இஸ்ரவேல் ஜனங்க 7 முறை அலங்கத்தை சுத்தி வந்தாங்க. அந்த எரிகோ மதில் அப்படியே விழுந்தது, இடிந்து விழுந்தது போல இந்த 7வது மாசத்துல என் வாழ்க்கையில ஏதாவது ஒன்று ஆண்டவர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் 7 குத்துகளுக்கு மத்தியில உலாவி கொண்டிருக்கிறவர், 7 நட்சத்திரங்களை தமது வலது கையில ஏந்தி கொண்டிருக்கிற தேவன். அந்த தேவன் இந்த 7வது மாசத்துல என் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு கட்டளிடுவார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய எரிகோ மதில்களை கர்த்தர் இந்த 7வது மாசத்துல உடைப்பார். உங்களுக்கு எதிராக தடையாக நிற்கிற எல்லா விதமான சதிகளை, சூழ்ச்சிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் தவிடுபடியாக்குவார். ஒன்றுமில்லாதபடி நிர்மூலமாக்கி போடுவார். பயப்படாதிருங்கள், விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் எழுந்து அறை வீட்டில் இறங்கும் அந்த இடத்துல உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் முகங்குப்புறப்படுத்தான். அப்போது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். எலிசாவின் நாட்களிலே ஒரு பிள்ளை மரித்து போயிருந்தான். எலிசா அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணும் போது ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனாலும் ஒண்ணுமே நடக்கல. அந்த பிள்ளை பாருங்க என்ன செய்கிறானா, அவன் எழுந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்போது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி கண்களை திறந்தான். பாருங்க, அந்த பிள்ளை எலிசா ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளை எழுந்து 1 முறை 6 முறை தும்புறாரு, கண் விழிச்சு பார்க்கல. 7வது முறை தும்பி கண் விழித்து பார்த்தான். அவனுக்கு இருந்த ஜீவன் வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, ஏங்க இந்த 7வது முறை அவன் தும்பி அவன் கண்களை திறக்க வேண்டும்? ஏதோ ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 7வது காரியத்தை, ஏதோ ஒரு ரகசியத்தை அந்த 7 என்ற நம்பர்ல வச்சிருக்கிறாரு. 7 என்ற காரியத்தை தேவன் ஏதோ ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. 7 என்றால் பரிபூரணம். அந்த மகனுக்கு தேவன் பரிபூரணமான ஆயுசு நாட்களை கொடுத்தார், பரிபூரணமான ஜீவனை கொடுத்தார். மரித்து போன ஒரு மகன் உயிரோடு கூட எழுந்தான். அவன் 7 முறை தும்பும் போது, 7வது முறை தும்பும் போது கண் விழித்து பார்த்தால், இதோ மரித்த நிலைமையில் இருக்கிறவங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும், மரித்த நிலைமையில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். இந்த 7வது மாதத்துல ஐ வில் பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் இந்த 7வது மாசத்துல மரித்து கிடக்கிறவங்களுடைய வாழ்க்கையை, மரணத்தின் தருவாயில் இருக்கிறவங்க வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் கர்த்தர் ஓரம் தள்ளிட்டு அவரே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி உங்களுடைய சரீரத்துக்கு கர்த்தர் ஜீவனை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல இவ்விதமாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. சீரியா ராஜாவினுடைய படைத்தலைவன் நாகமான் பாத்தீங்கன்னா குஷ்டரோகியா இருக்கிறாரு. அவன் எலிசா இடத்துல வந்தபோது எலிசா சொல்றாரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அப்போது எலிசா அவளிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்போது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். பாருங்க, 7 முறை போய் யோர்தான்ல முழுகுன்னு சொன்னோன்னே அந்த நாகமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. 7 முறை நான் போய் முழுகணுமா? இதுக்கு தான் நான் இந்த தேசத்துக்கு வந்தேன்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாரு. ஆனாலும் அவன் வேலைக்கார சொல்றான், நீ போய் செய்யி, அந்த தீர்க்கதரிசி சொன்னார், அதை போய் செய்யின்னு சொல்லி
பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றது கூட உங்களுக்கு சிலருக்குலாம் அற்பமா இருக்கலாம். இவர் 7 7ன்னு சொல்லி நிற்கிறாரு, என்னடா இது 7, இவருலாம் ஜோசியம் பார்க்குறாரா அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். நான் ஜோசியம் எல்லாம் பார்க்கல, வேதத்துல இருக்கிற 7 காரியத்தை தான் நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அப்ப பாருங்க 14ஆம் வசனத்துல, அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். 7வது முறை அவன் முழுகிறான். பாருங்க, 6 முறை முழுகிறான், ஒண்ணு நடக்கல. 7வது முறை முழுகிறான், அவனுடைய குஷ்டம் அவனை விட்டு நீங்கிற்று. தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான பாரியம் பாருங்க. அந்த 7வது முறை முழுகும் போது குஷ்டம் அவனை விட்டு நீங்கிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். 16ஆம் வசனத்துல தமது வலது கரத்து 7 நட்சத்திரங்களை தேவன் எழுதி கொண்டிருக்கிறார். இந்த 7 பத்தி சொன்னா எத்தனையோ நாட்கள் நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த 7வது மாதத்துல ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, அன்னைக்கு எலியாவின் நாட்கள்ல ஆண்டவரே 7வது முறை ஒரு சிறிய மேகம் எழும்பிச்சு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு சிறிய மேகம் எழும்பட்ட ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் 7 முறை அதை சுத்தி வந்த போது எரிகோ மடிகள் ஆண்டவரை இடிந்து விழுந்ததே தகப்பனே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அந்த பையன் செத்து போய் கிடந்தான் ஆண்டவரே, அவனை உயிர்ப்பிப்பதற்கு எலிசா போய் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரே அவன் 7 முறை தும்பி 7வது முறை கண்ணை வெளிச்சு பார்த்தானே தகப்பனே. ஐயா, நாகமான் குஷ்டரோகி தகப்பனே, நாகமான் குஷ்டரோகி அந்த யோர்தான் நதியிலே 7 தரம் முழுகின போது 7வது தரம் அவன் முழுகும் போது அவனுடைய கைகள் சுத்தமானதே தகப்பனே. அப்பா, ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறீங்கப்பா அந்த 7வது மாசத்துல, என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு அந்த 7வது மாசத்துல செய்ய போறீங்கப்பா, நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, நோவா 7 நாள் சென்ற பின்பு அந்த ஸ்தோத்திரிக்கிறோம் 7 நாள் சென்ற பிறகு புறாவை அனுப்புவாராம். 1 முறை அனுப்புறாரு, 2 முறை அனுப்புறாரு, 7வது நாள்ல தான் அவர் புறாவை அனுப்புறாரு. அப்போ 7ல ஏதோ ஒன்று இருக்கிறது. புறா ஒரு நல்ல செய்தியை கொண்டு வராதா? புறா ஒரு நல்ல செய்தியை கொண்டு வராதாண்டு அந்த 7வது நாள்ல தான் தொடர்ந்து அந்த புறாவை அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. ஒரு நாள் 7வது முறை புறாவை அனுப்பும்போது புறா ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தது. ஒலிவ மரத்தினோட இலையை கொத்தி கொண்டு வந்தது. இதோ தண்ணீர் வடிந்திருக்கிறது, நீங்க எல்லாம் போலாம், உங்க உயிர் காப்பாற்றப்படுகிறது. புறா ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தது. தேவ பிள்ளைகளே, இந்த 7வது மாசத்துல கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை உங்க காதுகள் கேட்கும்படி செய்ய போறாரு. இந்த 7வது மாசத்துல உங்க காதுகள் அல்லேலூயா நல்ல செய்திகளை கேட்கும்படி தேவன் செய்ய போகிறாரு. ஐயோ, உன்னை சுத்திலும் பிரச்சனை, உன்னை சுத்திலும் போராட்டம், உங்களை சுத்திலும் மரண போராட்டம், உங்களை சுத்திலும் பலவிதமான பிரச்சனை போராட்டம். இதோ இந்த 7வது மாசத்துல கர்த்தர் ஒரு வழியை வாசல்களை திறக்கிறார். 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் ஏதாவது ஒன்றை இந்த 7வது மாசத்துல செய்வார். விசுவாசிங்க, விட மாட்டாரு. உங்களை தேவன் கைவிடவே மாட்டாரு. உங்களை தேவன் கைவிடவே மாட்டாரு. உங்களை விட்டு விலகி தூரம் போகவே மாட்டாரு. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள், நீங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக இந்த 7வது மாசத்துல ஏதாவது ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. இந்த 7வது மாசத்துல அந்த சின்ன மேகத்தை எங்க கண்கள் காணணும் தகப்பனு. அப்பா, சோர்ந்து போய் நிக்கிறாங்கப்பா, எதுவுமே எனக்கு நடக்கலையே, எதுவுமே என் வாழ்க்கையில கிடைக்கலையேன்னு சொல்லி தகப்பனே ஸ்தோத்திரம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு கிடைச்சிராதா, நாளைக்கு கிடைச்சிராதா, இன்னைக்கு நடந்துராதா, நாளைக்கு நடந்துராதா என்று ஆண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகோதரருக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல வர வேண்டிய பணங்கள் வரட்டும், தடையில்லாமல் வர வேண்டிய பணங்கள் வரட்டும். இயேசுவின் நாமத்தை தடைகளை உடைக்கிறோம். எரிகோ தடைகளை உடைத்தது போல, எரிகோ மதில்களை நிர்மூலமாக்கினது போல இந்த 7வது மாசத்துல எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா தடைகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. வர வேண்டிய நன்மைகள் வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்கான லோன்கள் சாங்க்ஷன் ஆகட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக பாஸ் ஆக வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் பாஸ் ஆகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல இந்த 7வது மாசத்துல எங்களுக்கு ஏதாவது ஒரு செய்யுங்க ஆண்டவரே. 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்க தேவனே, இந்த 7வது மாசத்துல ஏதாவது ஒரு அற்புதத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்வீராக. எங்கள் கண்கள் காண ஆண்டவரே. சகரியாவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய 7 கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அது பரிபூர்ணமான கண்கள். அவருடைய கண்களின் பார்வையிலே பரிபூர்ணம் இருக்கிறது. பரிபூர்ணமாய் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த 7வது மாசத்துல பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் அல்லேலூயா எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்கள் வாழ்க்கையில
வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்யும்படிக்காய் செபிக்கிறேன். நாங்க உங்களை விடமாட்டோம் ஏசப்பா. ஆண்டவரே, பாரத்தோடு செபிக்கிறோம். அநேக சாட்சிகளை நான் கேட்கணும் ஆண்டவரே. பாஸ்டர், இந்த 7வது மாசத்துல ஏசப்பா இவ்வளவு காரியத்தை வாழ்க்கையில செஞ்சாருன்னு அநேக சாட்சி சொல்லுகிறதை கேட்கணும் ஏசப்பா. முழங்கால் படிக்கிட்டு மன்றாடுகிற ஆண்டவரே, முழங்கால் படிக்கிட்டு கெஞ்சுகிறேன் ஏசப்பா. ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியலையே, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியலையே, என் சரீரத்துல வியாதி இருக்குதே, எனக்கு சரியான வேலை இல்லையே, என் சரீரத்துல நோயோடு நான் அவசரப்பட்டு கொண்டிருக்கேன், என் கடன் பிரச்சனை அடைக்க முடியலையே, இந்த கடனை கட்ட முடியலையே, இந்த நகையை திருப்ப முடியலையே, வீட்டை கட்ட முடியலையே, ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிற வாங்க முடியலையே, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிற வாங்க முடியலையே, வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு போகணும்னு நினைக்கிற போக முடியலையே. எவ்வளோ பிரச்சனை ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை ராஜா. தேவனே, இந்த 7வது மாசத்துல ஏதாவது ஒரு அற்புதத்தை நீங்க செய்யணும்பா. நாங்க பார்க்கணும்பா. அந்த உள்ளங்கையில எழும்பி அந்த மேகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. அந்த அடையாளத்தை காண்பீங்கப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற அடையாளத்தை நாங்க பார்க்கலேசப்பா. ஆண்டவரே சோத்திரம். இந்த 7வது மாதம் 7ஆம் தேதியில கூட ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ராஜா. இயேசுவே, பரிபூர்ணமான நன்மைகளை, பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை, பரிபூர்ணமான உயர்வுகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் கட்டளையிடுவீராக. என் தேவன் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். இந்த 7வது மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அதிசயங்களை நீங்க சாட்சியா எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிப்போம். சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் பண்றதுக்கு யாரும் இல்லையேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக திறப்பில் நிற்பதற்காக தேவன் அடியனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலை, எந்த நேரத்துல எப்படி வேணா நீங்க இருக்கலாம். எல்லா நேரங்களிலும் சூழ்நிலையிலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்க கட்டாயம் உங்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென், ஆமென்.